உங்க இருதயத்துல அடப்பு இருக்குங்களா? ரத்த நாணங்கள்ல அடசல் இருக்குங்களா? அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க கேட்கணும். வாழைக்காய் உங்களை வாழ வைக்கும். வாழைக்காய் உங்களை வாழ வைக்கும். நான் ரேவதி ரவிராஜ், அக்யூபஞ்சரிஸ்ட் வர்மா அண்ட் முத்ரா தெராபிஸ்ட். இன்றைக்கு வீடியோவில் ரொம்ப விரிவாக வாழைக்காய் சாப்பிட என்னென்ன நன்மைகள், அதை எப்படி சாப்பிடுவது, அதோட மருத்துவ குணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வாழைக்காயில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, சி, கே, கால்சியம், ஃபைபர், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் நிறைய தாது உப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாழைக்காய் சாப்பிட்றதுனால உங்களை இருதயத்துக்கு ஒரு அருமருந்துன்னு சொல்லலாங்க. இருதயத்தில் இருக்கிற அடப்பு பொதுவாக பார்த்தீங்கன்னா இருதயத்தில் வந்து ஒரு 30 to 50% தான் செயல்பாடு இருந்துச்சுன்னா, இந்த வாழைக்காயை பச்சையாக சாப்பிடும்போது எண்ணி 14 நாளில் 30 to 50% இயங்கி கொண்டு இருக்கிற இருதயம் வந்து 70%, 80% இருதயம் வந்து நல்ல செயல்பாடு அதிகரிக்க செய்யும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரத்த நாணங்கள்ல இருக்க அடசலை வந்து அடப்பை வந்து இதை வெளியாக்கக்கூடிய தன்மை இந்த வாழைக்காய்க்கு இருக்கு. முக்கியமாக இந்த வாழைக்காயில வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன்ல யாரெல்லாம் சஃபர் பண்றீங்கன்னா, முக்கியமாக இந்த எலும்பு வலி, தசை வலியெல்லாம் இருக்குதுச்சுன்னா இந்த வாழைக்காய் சாப்பிடும்போது அந்த வலிகள் கூட இது போகக்கூடிய தன்மை இருக்கு. முக்கியமாக வாழைக்காயில அதிகமாக ஃபைபர் இருக்குதுன்னா வெயிட் லாஸ்க்கும் உண்மையிலே இது சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். இருதயம் என்பது பஞ்சபூதத்தில் நெருப்பு சான்ற ஒரு உறுப்பு. அப்போ இந்த உறுப்பு வந்து எப்போதுமே வந்து தோற்பு சான்ற ஒரு உணவு தான் விரும்பும். அப்போ வாழைக்காய் எடுத்துக்கிட்டு தோற்பான டேஸ்ட் உள்ள ஒரு உணவு. அப்போ யாரெல்லாம் வாழைக்காய் அதிகமாக சாப்பிட்றீங்களோ, வாரத்தில் ஒரு 3 வேளை அந்த மாதிரி சாப்பிட்டா கூட உங்களோட இருதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம். எந்த ஒரு நோய் வராமல் இருதயத்தை நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் சாப்பிட்றதுனால சிலவங்களுக்கு வந்து லாங் ஹவர்ஸ் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முக்கியமாக இந்த வெரிகோஸ் வருங்க. இந்த வாழைக்காய் சாப்பிட்றதுனால இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வெரிகோஸை போக்கக்கூடிய தன்மை இருக்கு. மேலும் வந்து இந்த எலிஃபண்ட் எலெக் சொல்லுவாங்க, பொதன் காலு 2 பாதமும் வீங்கி இருக்கும், அதையும் போகக்கூடிய தன்மை இந்த வாழைக்காய் இருக்கு. வாழைக்காய் சாப்பிடலாம் அதிகமான மருத்துவ குணம் வந்தாங்க. முக்கியமா வெயிட் லாஸ் ஆகுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்டது குணமாகுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காயில் இருக்கிற வைட்டமின் ஏ இருக்குல்ல, கெரட்டின் இருக்கு, பெட்டா கெரட்டின், அது உங்களோட கண் சார்ந்த பிரச்சனைக்கும் ஒரு சிறந்த தீர்வு நிவாரணையை கொடுக்குது. ஸோ இப்போ இந்த வாழைக்காவை பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே சமைச்சு சாப்பிடும் போது தாங்க இது வாயு தொல்லையை உருவாக்குது. வாழைக்கான்னு சொன்னாலும் எல்லாருக்கும் ஐயோ வாயு அதிகமாக இருக்குமே, இதை போயிட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு வாயு பிடிச்சிக்கும், மூச்சு பிடிக்கும்னு சொல்லுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது தான் அது உங்களுக்கு உபாதைகளை கொடுக்குது. ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த வாழைக்காய் உங்களுக்கு அமிர்தமாக மாறி உங்களுக்கு இருதயத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்ப நம்ம வாங்க இந்த வாழைக்காய் எப்படி சாப்பிடுறது முறையாக நான் உங்களுக்கு காட்டுறேன். முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சில வீடியோஸ்ல கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்து நிறைய மருந்து அடிச்சிருக்காங்க, இது எப்படி பச்சையா சாப்பிட சொல்றீங்க. நம்ம அதுக்காக தான் உப்பு, மஞ்சள் மற்றும் பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் சொல்லிட்டு இந்த வினிகர்ல வந்து நம்ம கழுவுறோம். ஒரு 30 மினிட்ஸ் நீங்க நல்லா சோக் பண்ணி கழுவுனீங்கன்னா இதுல இருக்க பெஸ்டிசைட் எல்லாம் போயிருங்க. ஏன்னா நம்ம உடலே ஒரு டாக்டர் இருக்காங்க, அந்த டாக்டருக்கு தெரியும் கல்லீரல் தான் நம்மளோட டாக்டருங்க, அது நம்மளோட பாடியை நேச்சுரலாக டிடாக்ஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த மாதிரி கிளீனிங் ப்ராசஸில் வந்து உப்பு, மஞ்சள், வினிகரை போட்டு நீங்கள் கழுவிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக காய்கறிகள் சாப்பிடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் எப்படி சாப்பிடணும்னா இது தோலோட தான் சாப்பிடணுங்க. தோலில் தான் அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. அப்போ இது முழுமையாக இப்படி தான் சாப்பிடணும். ஓகே, இப்போ இந்த வாழைக்காய் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வெட்டிட்டு முதல்ல காம்பு எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக நீங்கள் வெட்டிடணும். பாருங்க, இப்போ நீங்க வெட்டிட்டீங்கன்னா அப்ப யாருக்கெல்லாம் இருதய பிரச்சனை இருக்கோ, நீங்க காலையில வெறும் வயிற்றுல இந்த மாதிரி வாழைக்காவை வந்து இங்க வந்து நான் தேங்காய் எண்ணெய், சுத்த தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கேன் பாருங்க, எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில். நீங்க 2 வகையாக சாப்பிடலாம். ஒன்று தேங்காய் எண்ணெயில் தொட்டு சாப்பிடலாம், அல்லது சொய தேனில் தொட்டு சாப்பிடலாம். ஏன்னா சொய தேன் வந்து பிட்டர் ஸ்வீட்டு, கொஞ்சம் தோற்பு தன்மை இருக்கும். அப்போ ரெண்டுமே அமிர்தம் தான். அப்போ இந்த மாதிரி தொட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல செரிமானமும் ஆகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் சாப்பிடும்போது அந்த பிசுப்பு தன்மை இருக்கும். அதுதான் வயிற்றுல இருக்கிற அனைத்து புண்ணியம் ஆற்றக்கூடிய தன்மை இந்த பிசுப்புக்கு இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து தோற்பு இருக்கும், கொஞ்சம் பிசுப்பு இருக்கிறதுனால பல்லு சாப்பிடும்போது பல்லு கரை பிடிக்காதுன்னு. பல்லு கரை பிடிச்சா உங்களுக்கு இருதயத்தில் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். பாருங்க எவ்வளவு அற்புதமாக இந்த கடவுள் நமக்கு படைச்சிருக்காரு. அப்ப யாரெல்லாம் வாழைக்காய் சாப்பிடுறீங்க, பல்லுல கரை இல்லைன்னா அப்போ உங்க இருதயம் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா?
ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இப்போ வந்து நான் தேங்காய் எண்ணெயில் இப்படி தொட்டு இப்படி தாங்க காலையில் ஒரு 10 பீஸு, மத்தியானம் ஒரு 10 பீஸு, அப்புறம் ஈவினிங் ஒரு 10 பீஸு. இப்போ இந்த ஒரு வாழைக்காய் வந்து நானும் என் கணவரும் பாதி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடும். ஸோ வாரத்தில் நீங்கள் இந்த மாதிரி டெய்லி ஒரு 14 நாளுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணுமா வாரத்தில் 3 வேளை நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடும் போது இருதயத்தில் இருக்கிற ரத்த அடைப்பு எல்லாமே கசடு எல்லாம் வெளியாயிரும். உங்கள் இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும், சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வாழைக்காய் சாப்பிடும்போது உங்கள் இருதயம் உங்களுக்கு நன்றியை கூறும். இதுதான் சிறந்த உணவுங்க உங்களோட இருதயத்துக்கு. இப்போ நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா ருசியாக தான் இருக்குங்க. இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் தான் இந்த வாழைக்காய் நம்மளோட இருதயத்தை வாழ வைக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த வாழைக்காவை பச்சை இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு வாயு தொல்லை வராது, இருதயம் உங்களுக்கு நன்றியை சொல்லும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய இந்த மாதிரி வாழைக்காய் சாப்பிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதனால தான் தைரியமாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆளாக இருப்பீங்க, என்கிட்ட ஆலோசனை வாங்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் மற்றவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.